தம்பியோட ஃபீடிங் பாட்டிலை ஸ்டெரிலைஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோட கடைசியில் ஸ்டெரிலைசேஷன் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நம்ம தம்பியோட பாட்டிலை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ண போகிறோம். வந்து பில் 7 தான் வாங்கியிருக்கோம், அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நான் வந்து லவ்லாப்போட லிக்விட் கிளென்சர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணுறேன். இதை வந்து ஆக்சுவலாக நல்லா க்ளீன் பண்ணுது சிலிக்கான் ப்ரஷ்ஷை விட. ஸோ வந்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பாட்டில் அண்ட் நிப்பிள் எல்லாத்தையும் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டெரிலைஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாட்டிலை போட்டு நல்லா 2 to 3 மினிட்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டிப்ஸ் என்னென்னா, ஒரு நாளைக்கு 1 டைம் ஸ்டெரிலைஸ் பண்ணாவே போதும். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் பாட்டிலை யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணதுக்கப்புறம் பாட்டிலை சும்மா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து வாஷ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒரு நாளைக்கு 1 டைம் ஸ்டெரிலைஸ் பண்ணால் போதும்.